இப்போ இம்பார்ட்டன்ட் ஃபோக் டான்ஸ் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ஓரியன்ட் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். ஸ்டார்டிங் வித் வந்து என்னன்னா சொலம்பா டான்ஸ். இது எங்க பர்ஃபார்ம் பண்றாங்கன்னா ரோப்பா வேலி. நம்ம ரோப்பா வேலி எங்க படிச்சிருப்போம்னா ஜியாகிரபி மேப் ரீடிங் படிக்கும்போது இந்த ரோப்பா வேலி லொக்கேட்டட் இந்த ஸ்டேட் ஆஃப் வந்துன்னா ஹிமாச்சல் அப்படின்னு வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். ஏன் சொல்றேன்னா நம்ம ஜிகே படிக்கும்போது இந்த சப்ஜெக்டோட இன்டர்லிங்க் பண்றோம் அப்படின்னா ரெண்டு சப்ஜெக்ட் வந்து இன்டர்லிங்க் பண்ணும்போது ரொம்ப நாள் வந்துன்னா சஸ்டெயினா இருக்கும், எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட், இந்த டான்ஸ் உருவாகும் போது எப்படி செலிப்ரேட் பண்ணனா ஆஃப்டர் த கில்லிங் ஆஃப் வந்துன்னா டைகர், அந்த டைகரோட ஸ்கின்னை வந்துன்னா ஸ்டப் பண்ணி வச்சுட்டு அதோட நோஸை வந்துன்னா கோல்டு ஆர்னமெண்ட்டை டெக்கரேட் பண்ணி வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்து அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண முடியுது, ஏன்னா டைகரை கில் பண்றது வந்து அன்லாஃபுல், ரைட்டா? ஸோ நவ் டைம்ஸ் வந்து என்னன்னா அவங்க செலிப்ரேட் பண்றது ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியல் அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா சொலம்பா டான்ஸ் அப்படின்னு வந்தாவே இன் ஸ்டேட்டா ஹிமாச்சல் அப்படின்னு நமக்கு ஞாபகத்துல ஒன்று, ரைட்டா? அடுத்த டான்ஸ் வந்து போயிடலாம். இந்த டான்ஸ் வந்து பாருங்களேன், துர்ரே டான்ஸ் சொல்லுவாங்க. இந்த டான்ஸ் எங்க பாப்புலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாகுல். ஸோ லாகுல் எங்க படிச்சிருப்போம்னா அகைன் ஜியாகிரபில வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேப் ரீடிங்ல லாகுல், அதே மாதிரி வந்து என்ன ஸ்பித்தி வேலி அப்படின்னு வந்து படிச்சிருப்போம். இது ரெண்டும் எங்க ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம், ஹிமாச்சல்ல வந்து ஃபேமஸ். ஒய் எம் டெல்லிங் தட் வந்து எங்கேயோ ஒரு இடத்த படிச்சது இதோட இன்டர்லிங்க் பண்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டான்ஸ் பர்ஃபார்ம்டு வந்து பேஸ்ட் ஆன் த எபிக்ஸ் லைக் வந்து ராமாயணா அண்ட் மகாபாரதத்துல வந்து வச்சிருக்காங்க, ரைட்டா? ஸோ இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுக்க ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அடுத்த டான்ஸ் வந்து போயிடலாம். ஜான் அண்ட் ஜாவு. இந்த டான்ஸ் மை ஃபேமஸ் இன் பிளேஸ் ஆஃப் வந்து லாகுல் வேலி. இந்த டான்ஸ் எதுக்காக பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா இன் மெமரி ஆஃப் புத்தா. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோன்னா கோம்பா. கோம்பா அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, இப்ப புத்திஸ்ட் வந்து என்னன்னா மானஸ்ட்ரியில நிறைய பிளேஸ் இருக்கும். அதுல ஒரு காம்பவுண்ட வந்துன்னா ஸ்பிரிச்சுவல் காம்பவுண்ட்னு சொல்லிட்டு அதுல செலிப்ரேட் பண்றாங்கன்னா அந்த டான்ஸ் தான் பேர் என்ன, ஜான் அண்ட் ஜாவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுங்க, ரைட்டா? ஓகே, அடுத்த டான்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா லால்டி டான்ஸ். இந்த டான்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது இட்ஸ் அ ஃபீமேல் வந்து என்னன்னா செலிப்ரேட்டட் ஃபோக் டான்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ரைட்டா? அப்ப லால்டி அப்படின்னு வந்தாவே வந்துன்னா நம்ம ஹிமாச்சல் அப்படின்னு ஞாபகத்துல வரணும். ஓகே, அடுத்த டான்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம். ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா ஸ்வாங் தேகி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டான்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம், வியரிங் வந்து லயன் ஆர் கார்டனான ஊட்ட மாஸ்க வந்து தீபாவளி டைம்ல வந்து என்னன்னா செலிப்ரேட் பண்ற டான்ஸ் தான் வந்து ஸ்வாங் தேகி டான்ஸ் சொல்லுவாங்க. ரிலேட்டட் டு வந்து என்ன ஹிமாச்சல் அப்படின்னு நமக்கு ஞாபகத்துல வரணும், ரைட்டா? ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் போயிடலாம். நம்கன் டான்ஸ். இதுவுமே வந்து என்னன்னா ஃபேமஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து ஹிமாச்சல், செலிப்ரேட் இந்த மந்த் ஆஃப் வந்து செப்டம்பர். இந்த இமேஜ் வந்து ஞாபகத்தை வச்சுக்கலாம். இப்ப நிறைய டான்ஸ் நம்ம பாக்கலாம். ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதும் போது டான்ஸ் ரிலேட்டடா கேட்கறாங்க. இப்ப நான் ஹிமாச்சல இவ்வளவு டான்ஸ் பார்க்கும்போது வந்து டெஃபினட்டா அது ரிலேட்டட் ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எலிமினேட் பண்றதுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் இவ்வளவு டான்ஸ் ஒன் பை ஒன் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அடுத்த டான்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். நட்டி டான்ஸ். இது ரொம்பவே வந்து ஃபேமஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து ஹிமாச்சல். எஸ்எஸ்சில நிறைய டைம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்ப நட்டி அப்படின்னு வந்து என்னன்னா எண்ட் ஆனாவே வந்து வி ஷுட் கனெக்ட் வித் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். இப்ப பாருங்க, நிறைய வெரைட்டி ஆஃப் நட்டி டான்ஸ் இருக்கு. குல்வி நட்டி, அதே மாதிரி மகாசுவி நட்டி, அதே மாதிரி வந்து ஸ்ரீமுரி நட்டி. நட்டி அப்படின்னு வந்து எண்டானாவே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கணும். இது ட்ரெடிஷனலா ரெண்டு ஸ்டேட், ஹிமாச்சல் அண்ட் வந்து உத்தரகாண்ட். ஆனா ஹிமாச்சல் தான் ரொம்பவே வந்து ப்ராமினன்டான டான்ஸ் ஸ்டேட்டா. அப்ப நட்டி அப்படின்னு வந்தாவே வந்து ஹிமாச்சல் அப்படின்னு நமக்கு மைண்ட்ல ஞாபகத்துல வரும். ஸோ இந்த இமேஜும் வந்து ஞாபகத்துல வச்சுக்க. ஓகே, அடுத்த டான்ஸ் வந்து போயிடலாம். சகாம் டான்ஸ். இதுவுமே ஃபேமஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். இந்த டான்ஸ் வந்து என்னன்னா புத்திஸ்ட் கல்ச்சரை வந்து என்னன்னா ப்ராமினெண்டா காமிக்கிற மாதிரி இருக்கும். இதுல ஆடுறவங்களோட பெர்ஃபார்மர் வந்து எலாபரேட் மாஸ்க், ஹெட்கியர் அண்ட் காஸ்டியூமை வந்து அணிஞ்சிட்டு வந்து என்னன்னா இந்த இதுல வந்து என்னன்னா டான்ஸ் ஆடுவாங்க. இந்த டான்ஸ் ஆடக்கூடியவங்க ஒன்லி யார் அப்படின்னு பார்த்தா புத்திஸ்ட் மங் மட்டும்தான் அலோட். அந்த புத்திஸ்ட் மங் பேரு வந்து லமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இமேஜ் பார்த்தாவே தெரியும். ஸோ யார் யாரெல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து லமாஸ். ஒன்லி வந்து புத்திஸ்ட் மங் அலௌடு டான்ஸ் வந்து என்ன அப்படின்னா அதுதான் வந்து சகாம் டான்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். இது எஸ்எஸ்சில நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் ஆஃப் வந்து ஹிமாச்சல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா தோடா டான்ஸ். ஆக்சுவலி இந்த டான்ஸ்மே வந்து ரொம்ப ஃபேமஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து ஹிமாச்சல். இந்த டான்ஸ் யார் செலிப்ரேட் பண்றாங்கன்னா ராஜ்புட். அதனால என்ன சொல்லுவாங்கன்னா இட்ஸ் கால்டு வந்து வாரியர் டான்ஸ் சொல்லுவாங்க. இது எங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா விஷ்ணு ஃபேர் இன் மந்த் ஆஃப் வந்து சைத்ரா அண்ட் வந்து வைஷாக். அதே நம்ம இங்கிலீஷ் கேலண்டர் சொன்னா ஏப்ரல் அண்ட் மே மாசம் வந்து நடக்கும். இந்த டான்ஸுக்கான ஆரிஜின் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா மகாபாரதா. அதே மாதிரி நிறைய இதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளண்டா இருக்கும். டான்ஸும் இருக்கும், இதுல வந்து என்ன ஸ்போர்ட்ஸ் இருக்கும், அதே சேம் டைம் வந்து ஃபோக் தியேட்டருமே இருக்கும். இந்த மூணையும் பிளண்ட் பண்ண அதே மாதிரி ஆரிஜின் வித் வந்து மகாபாரதா இருந்துச்சுன்னா அதுதான் வந்து தோடா டான்ஸ். தோடா டான்ஸ் வந்தாவே ராஜ்பத். அப்ப வாரியர் டான்ஸ் ரிலேட்டட் வித் வந்து ஹிமாச்சல் அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகத்துல வரும். இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ரைட்டா? ஓகே, அடுத்த டான்ஸ் வந்து போயிடலாம். டங்கி டான்ஸ். ஆக்சுவலி இந்த டான்ஸ் யார் செலிப்ரேட் பண்றாங்கன்னா தங்கீஸ் கம்யூனிட்டி. எங்க ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா சம்பா ஏரியா ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ். எப்ப பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா
ஹார்வெஸ்ட் சீசன் அப்ப பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப தங்கி அப்படின்னு வந்தாவே வி ஷுட் வந்து கனெக்ட் வித் வந்து ஹிமாச்சல் அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகத்துல ஒண்ணு ரைட்டா. ஓகே, அடுத்த டான்ஸ் வந்து போயிடலாம். சோ இதுக்கப்புறம் வந்து என்னன்னா மைனர் ஃபோக் டான்ஸ் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன தமான். சோ தமான் வந்து என்னன்னா ஹிமாச்சல் பிரதேசோட வந்து ஒரு ஃபோக் டான்ஸ். அடுத்த பாப்புலர் அப்படின்னு பார்த்தோம் ராக்ஸசா அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. சோ இந்த இமேஜ் பார்த்தாவே தெரியும். இந்த இமேஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ராக்ஸசா டெமன் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ரைட்டா. சோ அடுத்த இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கயாங். இந்த கயாங்கான இமேஜ் வந்து இங்க பாத்துக்கணும். இதுவுமே வந்து என்னன்னா ஃபோக் டான்ஸ் ஆஃப் ஸ்டேட் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். மிச்சம் எல்லாமே வந்து என்னன்னா இந்த நட்டி ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஜூர் வந்து பார்த்துட்டோம், கீ அண்ட் வந்து ரசா ஞாபகத்துல வச்சுங்க. அதே மாதிரி வந்து லங்தார்மா இதுவும் வந்து என்ன ஃபேமஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். இந்த யாங் அப்படின்னு முடிஞ்சாவே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் கூட வரும் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுங்க ரைட்டா. இது எல்லாமே ரிலேட்டட் டு வந்து ஹிமாச்சல் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்.